இந்த சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு நல்ல படம் அமையும் சொல்லிட்டு தான் அது ஆரம்பிச்சிடும். ஸோ அது இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டு இப்போ மக்கள்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ வி வெரி ஹாப்பி. இப்போ இருக்கிற நம்ம டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ஐ திங்க் ஹி இஸ் கிவன் அ ஓப்பன் சேலஞ்ச். எப்போதுமே வந்து அவங்கள பத்தி பிரசாந்த் சார் கிட்ட கேட்குற ஒரு பர்சன் வனிதா விஜயகுமார். எல்லா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் அவங்க வராங்களா நாளைக்குன்னு. அண்ட் ஷூட்டிங் அப்போ அவங்களுக்கும் எனக்கும் அந்த படம் பண்ணா அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? நான் வந்து இடுப்பழகி சிம்ரன் அண்ட் டாப் ஸ்டார் பிரசாந்த் அந்த ஜோடி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வருதே, அவங்கள பாக்குறதுக்காக தான் நான் அந்த படத்தை. ஓகே சூப்பர். பாட்டு வருமா? அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்போஸ் வந்தா ஹாய் சார், நாங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். படம் பார்த்தேன், ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. நீங்கள் ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி ரியலி ஹேட் ஒரு ஃபுல் மீல் கோர்ஸ் சாப்பிட்டு அப்படி இருக்கும் ஒரு திருப்தியோட. அது வந்து ஆடியன்ஸ் பார்த்து நம்ம எதில் எதிர்பார்த்தோமோ எதிர்பார்க்காத கூட, அதாவது நாங்கள் இந்த சீன் கூட என்ஜாய் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க தெரியாமல் அந்த இடத்துல கூட வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ரியாக்ட் பண்ணி அது என்ஜாய் சீட்டில் உட்காந்து ரொம்ப நல்லா இருந்தது. வி ஜஸ்ட் ஹேட் அ கிரேட் டைம். ஓகே சூப்பர் சார். நான் ஏதாவது ஒரு படத்துக்கு போனோம்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாருன்னா அந்த ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் ஹேன்னு கத்துவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போதும் மேம் வரும்போதும் இந்த மேம் வரும்போது எல்லாரும் கத்துறாங்க. கார்த்திக் சார் வரும்போது எல்லா ஃபேன்ஸுக்குமே பிடிச்ச ஒரு படமா இருந்துச்சு. முதல்ல அந்த டீம் செட் பண்ணது ஃபார்ம் எப்படி சார்? அதான் இந்த படத்தை டிசர்வ் ஆயிடுச்சு. இது மாதிரி வி நீட் த பெஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ். அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. எவ்ரி கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில். ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வி ஹாவ் சிம்ரன் இவங்க இருக்காங்க, அப்புறம் பிரியானந்த், அப்புறம் கார்த்திக் சார், சமுத்திரக்கனி சார், வி ஹாவ் கே ரவிக்குமார் சார், ஊர்வசி மேடம், யோகி பாபு, அதுக்கப்புறம் வி ஹாவ் மனோபாலா சார். ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே வந்து ஈக்குவல் அந்த கேரக்டர் கரெக்டான கேஸ்டிங்களுக்கு வந்து இப்போ டேரக்டர் சார் யோசிச்சு இவங்களை கேஸ்ட் பண்ண கரெக்டாக தெரிஞ்சு ஹி கேஸ்டட் எப்படி அவங்க இதோட மிக முக்கியமான விஷயம் வந்து அவங்கள போய் அப்ரோச் பண்ணும்போது they said yes. So I'm thankful to the entire cast. ஓகே மேம், உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எமோஷனும் சரி, ஒரு அவங்கள சமுத்திரக்கனி சார் திட்டம் போதும் சரி, அந்த லாக்ஸு கோவப்படும் போதும் பயங்கரமாக இருந்தது மேம். எப்படி மேம் ஒவ்வொரு கேரக்டருக்கு எப்படி உங்களை அடாப்ட் பண்ணி மாற்றிக்கிட்டீங்க? ஆக்டர்னா வேர்சடைல் இருக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பப்ளிக்கு கொடுக்க முடியும். ஒரே மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து ரொம்ப போர் அடிக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ இந்த ரோல் எனக்கு வரும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன். தியாகராஜன் சார் இருக்காங்க, பிரசாந்த் இருக்காங்க, கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான். ஓகே மேம், நீங்கள் எப்படி ரோல் வந்து ஒரு பெப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போதே அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மேம் உங்கள் ரோல் பார்க்கும்போது? நான் ரவி யாதவ் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ரொம்ப அப்படியே ஒரு அழகா நீங்க சொன்ன மாதிரி ஈஸி ப்ரீஸி கூல் மாதிரி வந்துட்டு வாஸ் லைக் இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு த்ரில்லர் ஜானர்ல இவரு லைஃப்ல நடக்கிற நிறைய குழப்பங்கள்ல ஐ திங்க் ஐ வாஸ் தி ஒன்லி ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் இந்த படத்துல. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ரெட் ஃபிளாக்ஸா இருந்தாங்க. But it was fun. It's nice. இந்த மாதிரி ஒரு படத்துல for me to get an opportunity. நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணாங்க தியேட்டர்ல. சமுத்திரக்கனி சாரோட இன்ட்ரோக்கெல்லாம் வந்து அவ்வளோ வந்து கைத்தட்டல் இருந்துச்சு. ஸோ சார் கிட்டயும் நான் அதான் சொன்னேன், லைக் யூனோ இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டிங் டு see that ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் வரும்போது தி ஆடியன்ஸ் இஸ் ரியலி என்ஜாயிங் வாட்சிங் தெம் ஆன் ஸ்கிரீன். சார் ஒரு ரீமேக் படம்ன்றப்போ அந்த படம் ஆல்ரெடி நிறைய பேர் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தை திருப்பி நம்ம பண்ணும்போது அது ஒரு ப்ளஸ் மைனஸ் ஏதாவது பண்ணலாமா, இது ஆட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு? நீ டேரக்டருக்கு கேட்கணுங்க. பட் இந்த படம் நம்ம பண்ண போகும்போது நீங்களும் அதை பார்த்துருப்பீங்களா? ஆல்ரெடி இந்த மாதிரி இதே பண்ணலாமா, இல்லை நம்ம ஆக்டிங்க்கு எப்படி இருக்கும் அது மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணீங்களா? அப்படி இல்லை சார். இது நைஸ் சப்ஜெக்ட். இது செலக்ட் பண்ண காரணமே இட்ஸ் காட் அ கிரேட் ஸ்க்ரீன் பிளே. இந்த கேரக்டர் பண்ணும்போது இட் ஹேஸ் ஓன் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே வந்து ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஐ லைக் தட் திங். அண்ட் எல்லாமே வந்து வெர்சடைல் ஆக்டர்ஸ், கான்ஃபிடென்ட் ஆக்டர்ஸ். ஸோ நாங்கள் கூட வந்து ஜாலியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போனோம். பட் இது முக்கியமான வேலை. இந்த கஷ்டங்களை பட்டது வந்து டேரக்டர் சார் எல்லாரையும் வந்து அவங்களுக்கு he has to make sure everyone is balanced well and everyone acts well. So
எண்ட் ஆஃப் த டே த பேஷன் ஃபார் டூயிங் அ குட் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஆரம்பிச்சிடும். ஸோ அது இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டு இப்போ மக்கள்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ வி வெரி ஹாப்பி. அண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இல்லையா ஒரு ரீமேக் பண்ணும்போது, அதுவும் அவ்வளோ சக்சஸ் பார்த்த ஒரு படம் ரீமேக் பண்ணும்போது ஐம் ஷோர் த ப்ரெஷர் வாஸ் ரியலி ஹை. அண்ட் அதுவும் இத்தனை ஸ்டார் காஸ்ட் கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் வந்து யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை தேர் பிரசன்ஸ் ஆன் ஸ்கிரீன் இல்லையா. லைக் யூ ஷுடன்ட் சே தட் இவங்க எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல, வேஸ்டா இருந்துச்சு, தேவையில்லைன்னு. அது யாருமே அது மாதிரி சொன்னது கிடையாது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ பிக் சக்சஸ் டு அச்சீவ் தட். இவ்வளோ ஒரு பெரிய ஹிட் படம், நிறைய பேர் ஏற்கனவே பார்த்த படம், ஆனாலும் பார்த்தவங்களும் திரும்ப பார்க்கலான்னு தான் எல்லா ரிவ்யூஸும் வருது. ஐ திங்க் அது தியாகராஜன் சருக்கு அந்த லைக் இட்ஸ் சச் அ பிக் சக்சஸ் டு அச்சீவ். மேம் இப்போ தியாகராஜ் சாரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருந்தீங்க நீங்க? ரொம்ப கூலா, அமைதியா, ரொம்ப கேரிங்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்ல ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவங்களே பண்ணியிருக்காங்க. நான் வந்து வெளி மாதிரி தெரியக்கூடாது, நல்லா இருக்கணும் கேரக்டர் பண்ணும்போது. நிறைய ஷேட்ஸ் இருக்கு என்னோட கேரக்டருக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட கேரக்டருக்கு மட்டும் இல்லை, பிரசாந்த் கேரக்டருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டலாக பண்ணியிருப்பாரு பிரசாந்த் அதில். ஸோ அந்த பியானோ வாசிக்கிறது, அதுவும் பிளைண்டா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஃபேக்டர்ஸ் தி ரியலி மேட்டர்ஸ். அண்ட் அப்போ பிரியா கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீல் பி ஸோ ஃப்ரெஷ் இன் த ஃபில்ம். முன்னாடி ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காங்க, ஹிட்லாம் கொடுத்துருக்காங்க, பட் இதில் வந்து வேற மாதிரி பிரியா காமிச்சிருப்பாங்க சார் வந்து. ஸோ பிரசாந்த் தியாகராஜன் சார் வந்து ஐ திங்க் ஹீஸ் அன் ஆல்ரவுண்டர் நான் சொல்லலாம். வெரி வெர்சடைல், நாட் ஓன்லி ஆஸ் அ ஆக்டர் பட் அஃப்கோர்ஸ் டைரக்ஷனில் வந்து அவங்க ஹீஸ் ரியலி டன் சச் அ ஜாப் தட் எவ்ரி ஒன் இப்போ இருக்கிற நம்ம டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ஐ திங்க் ஹீ இஸ் கிவன் அ ஓப்பன் சேலஞ்ச். ஸோ ஐ திங்க் ஹீஸ் அ வெரி குட் ஆஸ் அ டைரக்டர். மேம் இப்போ ரெண்டு பேரும் நாங்கள் ரொம்ப நாள் ரசிச்சு பார்த்துருக்கோம். இப்போ நீங்க ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு, அது எப்படி மேம் அக்செப்ட் பண்ணி எப்படின்னு? அக்செப்ட்னா நாங்கள் we are first actors and அதான் சொன்னேன் தட் யூனோ we really need to keep giving some new things to the audience ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் யூனோ. ஸோ how long நான் கூட ஒரு சாங்ஸ் எல்லாம் பண்ண முடியும், யூனோ ஐ கான்ட். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி கேரக்டர் கொடுக்கறதுக்கு வி நீட் குட் கண்டென்ட் ஃப்ரம் ரைட்டர்ஸ். அண்ட் ஐம் சீரியஸ்லி யூனோ very thankful to Prashant and Tyagarajan sir to give me this opportunity, because nowadays you don't get this kind of opportunity to play these kind of roles. And the reach, the kind of reach my character has actually got in Andavan, it's really all because of you know our தியாகராஜன் சார் தான். நீங்க படம் பாத்தீங்களா? உங்களுக்கு ஓ யா ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது? பயங்கரமா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் இந்த படத்துல their chemistry is better than any of their previous films. Also like ஈக்குவலா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப போட்டு நிறைய சீன்ஸ் இருக்கும். அது இன்னும் எக்ஸைட்டிங் இல்லையா பார்க்கும்போது? ஐ திங்க் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். எவ்வளவு நாள் தான் அதே மாதிரி ஒரு சீன்ஸ் பார்ப்போம். ஸோ இவங்க கிட்டேருந்து ஐ திங்க் தட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் டு வாட்ச். ஐ திங்க் இவங்களோட பெஸ்ட் கெமிஸ்ட்ரி இந்த படத்துல இருந்தது. சார் உங்க ஒரு சீன் நான் ரசிச்சு பார்த்தேன். இந்த பில்டிங்ல என்ட்ரன்ஸ் வரீங்களா, முதல்ல கண்ணு திரை, அப்புறம் கண்ணு திரை சாதாரண நடந்து வரலாம், சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் நடந்து வர ஸ்டைலாம் நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆனா இருந்தாலும் உங்க மேல ஒரு சில இடத்துல பொறாமப்படுறேன் சார். எனக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு தான் பிடிக்குது. அது என்ன சொல்லுங்க? இப்போ எங்க சினிமா மேம் பிடிக்கும், ஆனா சினிமா மேம்க்கு பிரசாந்த் சார் பிடிக்கும். எனக்கு உண்மையும் பிடிக்கும். ஆனா எல்லாருக்குமே இவருதான் பிடிச்சிருக்கு. கடைசியில பாருங்க இவரை பத்தி தானே பேசுறீங்க. அது தேங்க்ஸ் டு காட் தான், வேற என்ன. தேங்க்ஸ் ஃபார் லவ், அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த மாதிரி அமேசிங் கோஸ்டர்ஸ் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸுங்க. கோஸ்டர் போரடிது, தே ஆர் ஆக்சுவலி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் வி ஆல் நோ வெரிங் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் இந்த மாதிரி. அண்ட் பிரியா இப்போதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம ஷூட்டிங் டைமோட இப்போ இந்த ப்ரொமோஷன் டைம் இட் ரியலி பாண்டட் வெல். அண்ட் சிம்ரன் வி கேரி ஃபார் லாங் டைம். ஸோ அதனால அந்த ஒன் மோர் அடிஷன் ரைட் நோ இஸ் பிரியா. ஸோ வி ஹேவிங் கிரேட் டைம். இப்போ படம் வந்து வெளில ரிலீஸ் ஆயிருக்கு, ஆடியன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு த பிரஸ், யூ டேக்கன் த மெசேஜ். நீங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக வந்து அந்த படத்தை பற்றி சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஈவன் த ஆடியன்ஸ், அவங்கள வந்து தே ரியலி என்ஜாய் த மூவி. அண்ட் ஸோ வி ஆர் ஹாப்பி தட் வாட் வி வாண்டட் we achieved this. மேம் படத்துல உங்க கேரக்டர் தவிர மொத்த கேரக்டர் எதுவும் மேம் எந்த சீன் வந்து ரசிச்சு பார்த்தீங்க நீங்க?
உருவசி மேம், கேஎஸ் ரவிக்குமார் சார், கார்த்திக் சார் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ரொம்ப பார்ஷியல் ஆகிடும். நான் சொன்னது வந்து ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹஸ் பிளேட் இட் வெரி பியூட்டிஃபுல்லி. ஈவன் சமுத்திரகனி சார் அண்ட் வனிதா விஜயகுமார், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சீன் இருக்கா இந்த படத்துக்குள்ள. ஐ திங்க் அப்படியே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் எல்லா கேரக்டர்ஸும் வந்து அவங்க டேலண்ட்ல வந்து ஐ திங்க் தேவ் கிவன் தேர் பெஸ்ட். ஸோ எனக்கு பிடிச்ச கேரக்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ வில் சே உர்வசி மேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், நான் எப்போதுமே வந்து அவங்கள பத்தி பிரசாந்த் சார் கிட்ட கேட்கிற ஒரு பர்சன் வனிதா விஜயகுமார். எல்லா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் அவங்க வராங்களா நாளைக்குன்னு. அண்ட் ஷூட்டிங் அப்போ அவங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை. ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அவங்கள மீட் பண்ணலன்னு. பட் அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஐ எம் ரியலி கியூரியஸ் டு சி அவங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வரும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன். மேம் உண்மையா இருக்கு கேட்கணும் பார்த்தேன். அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவங்க உண்மையா அடிச்சிட்டீங்களா? ஆமா, அதெல்லாம் அடிக்கல, சினிமா அடி. நான் அவ்வளவு டேக்லாம் போகல. ஆனா பாவம் அவரு ஆக்சுவலா படத்துல பாத்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப ஜூனியர். அவருக்கு அப்புறம் நான், அதுக்கப்புறம் இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. சோ பட் ஆனா ஆடியன்ஸ் அவனை அடிக்கிறதெல்லாம் வந்து போய் கிளாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவர் இப்போ காலேஜ்ல வேற போயிட்டாரு. சோ yeah, but it was nice to work with him கூட. ஓகே, சமவால் அவரு காமன் பீப்பிள், என்னோட ஃப்ரெண்ட். நம்ம படம் பார்த்து படத்தை பத்தி பேசுறோம். ஆரம்பிங்க. ஓகே, அந்த படம் பண்ணோம்டா அந்த கண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? அது எல்லாருமே நார்மலாவும் நாங்க பிரியாவா, பிரசாந்தா, சிம்ரனா சொல்ல ஆன்சர் கூட வந்து நாங்க சொல்ல போறதுதான் இப்போ கூட. இல்ல, நீங்க நார்மலா சொல்லுங்க, எப்படி இருக்கும்னு சொல்றீங்க. இல்ல, நான் முன்னாடி எப்படி வனிதா பத்தி பேசினேனோ, நான் இப்போ even though நான் ஆக்டர் இல்லைனாலும் நான் வனிதா மேம் தான் சொல்லுவேன். ஓகே, வனிதா மேம் கேரக்டர் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றீங்க. நான் வந்து இந்த சீன் ரசிச்சு பார்த்தேன். அந்த சமுத்திரகனி சார் சீன் வந்து ரொம்ப. எந்த சீன்? அவர் நிறைய சீன் அவர் நடிச்சது வந்து அதான் அந்த வனிதா மேம் சீன். அதுதான் நானும் ஐ திங்க் lot of the audience really unexpected-ஆ இருந்துச்சு அந்த சீன். ஓகே, நீ எந்த ரீசனுக்காக அந்த கண் வந்து பார்த்தவங்க? எந்த ரீசனுக்காக அந்த கண் பார்க்கணும்? 1 2 இல்ல, ஐ திங்க் 16 people are there in the hoardings and posters. பாத்தீங்கன்னா every single actor-க்காக. ஓகே சார், நீங்க எந்த ரீசனுக்காக படம் பார்க்கணும்? கதை வந்து ரொம்ப ஒரு கிரிப்பிங்காக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ், ஒரு மர்டர் மிஸ்ட்ரின்னு சொன்னாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு மியூசிக்கல் மர்டர் மிஸ்ட்ரின்னு நினச்சி நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே மேம். நான் வந்து இந்த ஸ்டார் காஸ்ட் பார்க்கறதுக்கு கண்டிப்பாா அந்தகன் பார்க்கறதுக்கு போனேன். நான் வந்து இடுப்பழகி சிம்ரன் and டாப் ஸ்டார் பிரசாந்த் அந்த ஜோடி இந்த வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வருதே, அவங்கள பார்க்கிறதுக்காக தான் நான் இந்த படத்தை. ஓகே, சூப்பர். இப்போ அந்த படத்துல பார்த்தவங்க ஏதாவது ஒரு கேரக்டர் நேர்ல மீட் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்னா என்ன கொஸ்டின் கேட்பீங்க? யார்கிட்ட கேட்பீங்க? நான் வனிதா மேம் கிட்ட கேட்பேன். என்ன கொஸ்டின் கேட்பீங்க? யார் வந்து இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல? அதுதான் கேட்பேன். ஓகே, இதே பிரசாந்த் சார் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அந்த படத்துல? வந்து எனக்கு வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஐ திங்க் ஃபில்ம் வந்து obviously screenplay is really great, but அந்த screenplay அவ்வளோ யதார்த்தமா நல்லா இருக்கும்போது the acting also has to be natural. அப்போதான் வந்து எதுவுமே will not stick out for you. seamless-ஆ எல்லாமே இருந்துச்சு. So obviously his ஆனா எனக்கு சிம்ரன் மேம் வந்து கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துமா. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி நடக்குவாங்க ஆக்டிங்ல அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்கல? நான் எதிர்பார்த்தேன். நீங்க எதிர்பார்த்தீங்களா? because Simran ma'am is a star performer. ஆனஸ்டா சொல்லணும்னா அந்த டைம்ல அவங்க கூட இருந்த கொலீக்ஸ் எல்லாமே have not transitioned the way இவங்க transition ஆயிருக்காங்க. பிகாஸ் அவங்க வெறும் கிளாமரஸா மட்டும் இல்லாம எல்லா மாதிரி கேரக்டர்ஸும் வந்து she is capable of performing. இல்லாட்டி there's no replacement. இப்போ நீங்க சொல்லுங்க, சிம்ரன் மேம் தவிர்த்து வேற யாரு போடுவீங்க அந்த கேரக்டர்ல? You cannot think of any name. பண்ணவே முடியல. You cannot imagine anyone else. ஓகே மேம், நீங்க அந்த கேரக்டர்ல இந்த படத்துல பத்தி யாராவது ஒருத்தர்கிட்ட क्वेश्चन கேட்கணும்னா யார்கிட்ட கேட்பீங்க? நான் क्वेश्चन கேட்டா பிரசாந்த் கிட்ட கேட்பேன். எப்படி இருந்துச்சு சார் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது? நீங்க எப்படி அதை வந்து ரிசீவ் பண்ணீங்க ஒரு சீன்ல?
லொகேஷன் உங்களுக்கு பிடிச்ச சீன் இருக்கும்? 2 சீன் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக 3 இப்போ யோசிக்க கிட்டுன்னு வரும்போது. ஸோ ஒன் சீன் இஸ் வந்து வேற இன்ட்ரோல் போர்ஷன், ப்ரீ இன்ட்ரோல் போர்ஷன் வேற. அவங்க வீட்டில் இருந்து உட்காந்து 2 பேர் பேசிட்டு இருப்போம். அது ஸ்பெஷலி இந்த காஃபி கலக்கிற சீன் வந்து Yes. அந்த ஒரு சீக்வன்ஸ்ல வந்து 2 பேருமே இந்த பக்கம் பார்த்தா இவங்க வந்து ஒரு என்ன நடக்க போகுது கெஸ் பண்ண முடியாது, அந்த தோற்றத்துல கெஸ் பண்ண முடியாது. பட் சம் அண்டர் கரண்ட் இது ஓடிட்டே இருக்கும். இந்த பக்கம் கிருஷ்ண பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஜஸ்ட் பீனோ என்னடா ஆச்சு இப்போ எங்க இருக்கோம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அது ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஆனால் எல்லாமே ரொம்ப இன்னும் ரொம்ப அண்டர் கரண்ட்ல ஓடிட்டு இருக்கும். நத்திங் அப்படியே ஆன் த ஃபேஸ்ல. அது வந்து டேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது ஸ்மால் நியூஸஸ் வச்சு பண்ணியிருந்தாரு. அது எங்களுக்கு வந்து அந்த ஆக்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அப்பா வந்து சாரி டேரக்டர் சார் வந்து அவர் டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ஐம் ரியலி லக்கி அகேன். ஹி நோஸ் ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க் ஃப்ரம் த ஆக்டர். ஸோ நாங்கள் அண்ட் இட் ட்ரீட்ஸ் அஸ் ஆல் வித் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ஒரு ஆக்டர் அப்படி ட்ரீட் பண்ண சொல்லிட்டு அவர் தெரியும். பிகாஸ் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அன் ஆக்டர். அண்ட் அந்த சீக்வன்ஸ் அது பண்ணும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ஸ் வில் பி கிளைமேக்ஸ்ல வந்து அங்கே 2 பேரும் வந்து கை கட்டிட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. உண்மையில கை கட்டிட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே அந்த இப்போ இந்த ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் ஆஃப்டர் டைம் வந்து எங்களுக்கு இந்த ஷோல்டர் பிளேட்லாம் ரொம்ப வலிச்சுது. அதுதான் வி ரியலி ஒர்க் ஹார்ட்னு சொல்றது வந்து ஒன் ஆஃப் தோஸ் சீன்ஸ். பட் அங்கேயும் வந்து இந்த டைலாக்ஸ் டெலிவரி சொல்ற விதம், அந்த டைமிங் எல்லாமே லெஃப்ட் ரைட் அதுக்கப்புறம் ஆடுறாரு அம்மா ஆடு அங்கிருந்து ஆரம்பிச்சு நாங்களும் திரும்பி அது கவுண்டர் கொடுத்து. ஸோ தட் இஸ் கேம் வேர்ட் பிளேன்னு சொல்றது அது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து வெல் தாட் ஆஃப், வெல் எக்ஸிக்யூட்டட், வெல் கோரியோகிராஃப்ட், எல்லாமே எவ்ரிதிங் கேம் டு பிளே. அண்ட் கேமராமேன் சார் ஆகட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லை சார், நான் ஓப்பனாக சொன்னது என்டையர் டீம் கேம் டுகெதர் சார். ஐம் தேங்க்ஃபுல் டு த டீம் தான். வேற ஒன்றும் இது வந்து இவர் தண்ணி அப்படி பார்க்க முடியாது. எவ்ரிபடி கேம் டுகெதர், எவ்ரிபடி ஹேட் அ கிரேட் டைம். அண்ட் இந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்து நாங்கள் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அவங்க என்ஜாய் பண்ணதை பார்க்கும்போது வி ரியலி ஃபெல்ட் ஹாப்பி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லவ். ரசிகர்களும் சரி, மூவி ஆடியன்ஸோட அவங்களும் சரி, எங்களோட எல்லா ரசிகர்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பி அண்ட் சந்தோஷமா இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ். இப்போ அந்தகன் படம் வந்து இப்போ வெற்றி நட போட்டுட்டு இருக்கு அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சொல்லும் போது படம் சூப்பராக இருக்குனால சொல்லும்போது தியேட்டர்லேருந்து ரிப்போர்ட்ஸ் வரும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க கேட்கும்போது இட்ஸ் லைக் வெரி நைஸ் டு ஹியர். இப்போ ஷோஸ் இன்க்ரீசிங் எவ்ரிதிங் பில்டிங் அப் ஃபார் அஸ். அண்ட் ப்ரெஸ்லேருந்து நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸும் சரி எல்லாமே. ஸோ ஆல் ஹஸ் கம் டுகெதர். திஸ் மூவி வந்து ஹஸ் பீன் லைக் பை எவ்ரி ஒன். ஸோ வி ஆர் lucky and we are thankful. ஆக்சுவலி நான் இன்னொரு கேள்வி கேட்பேன். இன்னொரு கேரக்டருக்கு கேளுங்க. கார்த்திக் சார் கிட்ட நான் கேட்பேன், சப்போஸ் சமுத்திரகனி சார் கண் எடுத்துட்டு வரலன்னா இவங்களை மன்னிச்சிருப்பாங்களா இல்லையா? அது பார்ட் 2ல தெரியும். பாட்டு வருமா? இது டேரக்டர் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க அவரோட நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ சப்போஸ் வந்தா கிளைமேக்ஸ்ல வந்து அந்த கல்ல தட்டி விடுற மாதிரி சீன் இருக்கும். கரெக்ட். ஆமா ஆமா. அந்த சீனுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் லீட் இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் எல்லாருமே படம் புதுசா பாக்குறவங்களுக்கு எப்படி சார் சொல்ல முடியாது சார். இப்ப என்ன இவங்க வந்து லண்டன் வந்திருந்தாங்க, சிம்மி வந்து வேற இடத்துல இருக்கலாம். சோ ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன நடக்கலாம் சார். சினிமா கதை அந்த மாதிரி. ஸோ ஸ்கோப்ஸ் அது கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். படம் சூப்பரா எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. படம் 50, 100 எல்லாமே கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ.